அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து புதிய சட்டத்தின்படி 3 பேர் கொண்ட தேடுதல் குழு என்பது அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு இதழில் வெளியிட்டிருக்கின்றது. சென்னை பெருங்குடியில் செயல்படக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த சந்தோஷ்குமார் அவருடைய பணிக்காலம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது. தொடர்ந்து இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசுடைய வசம் வந்த நிலையில் அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு இதழில் வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி இந்த குழுவிற்கு தலைவராக அரசுடைய நாமினியாக முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல சிண்டிகேட் நாமினியாக இந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தரும் டெல்லியில் செயல்படக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியருமான சச்சிதானந்தம் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அகாடமிக் செனட் சார்பில் முன்னாள் துணைவேந்தர் விஜயகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 3 பேர் கொண்ட தேடுதல் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 6 வார காலத்திற்குள்ளாக இந்த குழுவினர் பல்வேறு தரப்பிடமிருந்து இந்த குழுவிற்கு இந்த தகுதியான பேராசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். அதன் தொடர்ச்சியாக இந்த முழுமையான விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து அதிலிருந்து 3 பேர் கொண்ட அந்த துணைவேந்தர்கள் பட்டியல் என்பது தமிழ்நாடு அரசுடைய கையில் ஒப்படைக்கப்படும். அதற்கு முன்பாக இதுக்கு 6 வார கால அவகாசம் என்பது கொடுக்கப்படும். பேராசிரியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள், அவர்கள் பற்றிய தரவுகள், அவர்களுடைய ஆராய்ச்சி படிப்புகள், அவர்களுடைய அனுபவங்கள் என பல்வேறு தரவுகளை முழுமையாக ஆராய்ந்து அதன் பின்பாக நேர்காணல் முடித்து 3 பேர் கொண்ட இந்த இறுதி பட்டியல் என்பது தமிழ்நாடு அரசின் கையில் ஒப்படைக்கப்படும். அதே போல மேலும் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருடைய நியமிப்பதற்கான தேர்தல் குழுவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நியமன அந்த அறிவிப்பாணை அரசு இதழில் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி 5 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முன்னாள் நீதியரசர் KBK வாசுகி மற்றும் முன்னாள் IAS அதிகாரி தீனமந்த் ஆகியோர் அரசு சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆட்சி மன்ற குழுக்களின் சார்பில் பேராசிரியர்கள் செல்வம் மற்றும் தங்கராசு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பேரவை சார்பில் முனைவர் ராசேந்திரன் ஆகியோர் கொண்ட 5 பேர் குழு கொண்ட தேர்தல் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழு முழுமையாக விண்ணப்பங்களை பரிசீலித்து இறுதியாக 3 பேர் கொண்ட துணைவேந்தர் அந்த தேர்தல் பட்டியலை அரசிடம் ஒப்படைக்கும். அதிலிருந்து ஒருவரை துணைவேந்தராக தமிழ்நாடு அரசு நியமிக்கும். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழு என்பது அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.